இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால் என்றுமே இல்லாத அளவுக்கு கடந்த ஜனவரியிலிருந்து பிப்ரவரி ஒரு மாத கால பகுதியில் 4 லட்சத்திற்கும் மேலான, குறிப்பாக 1/2 மில்லியனை தொடக்கூடிய அளவுக்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை இடம்பெற்றிருப்பதாக வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையேயான புரிந்துணர்வுக்கான ஒரு உத்வேக தேவை இருக்கின்றது. அதற்குரிய காரணம் முஸ்லிம்களின் சனத்தொகை என்பது 40%, தமிழர்களின் சனத்தொகை என்பது 38%, சிங்களவர்களின் சனத்தொகை என்பது 22% இருக்கின்றது. ஆனால் தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒரே மொழி பேசுகின்றவர்கள் என்றபடியால் அவர்கள் ஒன்றிணைந்தால் 78% பெரும்பான்மையாக வரலாம். அதே நேரம் அதனை தவிர்த்தால் 62% பெரும்பான்மையாக முஸ்லிம்களும் சிங்களவர்களும் மாறிவிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இலங்கையினுடைய ஹோட்டல்கள் தற்பொழுது அறைகள் இல்லாத நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஏனென்றால் அங்கே கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுகின்றன. AI மாநாடு நடைபெற்றுக் கொண்ட தருணத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி, பிரேசில் ஜனாதிபதி போன்ற ஜனாதிபதிகளோடு இலங்கையினுடைய அபிவிருத்தி தொடர்பான பல விடயங்களை அன்ருகுமார திசாநாயக்க பேசி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் ஒன்று அங்கே மௌனமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை உள்வாங்க வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் பதிவு செய்கின்றது தன்னை. இதன் காரணம் என்னவென்று சொன்னால், நாளாந்த கப்பற் சேவைகள், அதைவிட நாளாந்தம் 3 விமான சேவைகள், திருச்சிக்கும் சென்னைக்குமான விமான சேவைகள், அதைவிட நீங்கள் குறிப்பிட்டது போல தனியார் விமானங்கள் எரிபொருள் நிரப்புகைக்காக தரித்து செல்வது அல்லது தற்காலிக ஓய்வுக்காக தரித்து செல்வது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற தொடங்கி இருக்கின்றன. இந்த யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்ற இளைஞர்கள் கூட தமிழ்நாடு இப்பொழுது இந்திய பொருளாதாரத்தில் முதலாவதாக நிற்கின்றது. தமிழ்நாட்டிற்கு சென்று வேலை செய்துவிட்டு 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து செல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஐடி, அந்த தொழில்நுட்ப ரீதியில் முகாமைத்துவத்தில் உள்ளவர்கள் இருக்கிற நிலையில் அல்லது வார இறுதிக்கு வந்து செல்வதாகவோ அல்லது தமிழ்நாட்டின் தொழில்துறைகள் இலங்கையை நோக்கி வரக்கூடியதான சந்தர்ப்பங்களை எல்லாம் இதை ஏற்படுத்தி அதாவது வியாபித்து செல்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையின் நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். இலங்கை பலதரப்பட்ட முனைப்புகளில் தற்பொழுது தன்னை வளம்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு நாடாக முன்னேறி வருகின்றது. இதற்கு புறச்சூழல் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. பல நாடுகளோடு இலங்கை உறவாடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக இலங்கை தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றிருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் உலக வரைபடத்தில் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் பல தனியார் ஜெட் விமானங்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு விமான நிலையமாக பலாலி விமான நிலையம் மாறி வருகின்றது. இதே நேரத்தில் அண்மையில் AI தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக டெல்லியில் நடைபெறுகின்ற மாநாட்டில் உலக தலைவர்களும் அதே நேரத்தில் உலக பணக்காரர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்று பலர் சங்கமிக்கின்ற ஒரு இடத்தில் இலங்கைக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கப்பெற்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார். அதோடு தனிப்பட்ட மாநாடுகளில் குறிப்பாக உலக தலைவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையும் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால் என்றுமே இல்லாத அளவுக்கு கடந்த ஜனவரியிலிருந்து பிப்ரவரி ஒரு மாத கால பகுதியில் 4 லட்சத்திற்கும் மேலான, குறிப்பாக 1/2 மில்லியனை தொடக்கூடிய அளவுக்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை இடம்பெற்றிருப்பதாக வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. இது குறித்து பலரும் இப்பொழுது இலங்கையினுடைய இந்த சுற்றுலாத்துறை தொடர்பாக உலக நாடுகளில் பேசும் அளவுக்கு ஒரு வளர்ச்சி நிலையை நோக்கி இலங்கை சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டையும் பல ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய சுற்றுலாத்துறை என்பது இப்பொழுது இலங்கையை நோக்கி மையம் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இதுவரை காலமும் மாலைதீவு போன்ற நாடுகளுக்கு சென்றவர்கள் இப்பொழுது இலங்கையை தேர்வு செய்கின்றார்கள். குறிப்பாக இந்த பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை படம் பிடிக்கக்கூடிய பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகள் கூட இலங்கையினுடைய பல பாகங்களிலும் இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஊடக வெளிச்சம் என்பது இலங்கையின் மீது படுவதன் காரணமாக பலரும் இலங்கையை தங்களுடைய சுற்றுலா தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலவச விளம்பரம் கூட இதன் மூலமாக கிடைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் இலங்கையினுடைய சுற்றுலா துறை இப்பொழுது பல மில்லியன் டாலர்களை செலவழித்து உலக நாடுகளில் மிக முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளில் தங்களுடைய சுற்றுலாத்துறையினுடைய மேம்பாட்டுக்கான வளர்ச்சி பாதைக்கான விளம்பரப்படுத்தல்களையும் மேற்கொள்வதாக இலங்கை அரசாங்கம்
தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் இன்று கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இலங்கையினுடைய ஹோட்டல்கள் தற்பொழுது அறைகள் இல்லாத நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஏனென்றால் அங்கே கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுகின்றன. இது தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இது தமிழர்களுக்கு எந்த வகையில் உதவ போகின்றது, குறிப்பாக வடக்கை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கின்றதா போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இது பற்றி பேசுவோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், ஏற்கனவே நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக தொட்டு சென்றாலும் கூட தற்பொழுது ஏஐ மாநாடு நடைபெற்றுக் கொண்ட தருணத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி, பிரேசில் ஜனாதிபதி போன்ற ஜனாதிபதிகளோடு இலங்கையினுடைய அபிவிருத்தி தொடர்பான பல விடயங்களை அனுரகுமார திசாநாயக்க பேசி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சமகாலத்தில் தான் இந்த சுற்றுலாத்துறையினுடைய மேம்பாடு குறித்த தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய மையம் குறித்தும் கலாச்சார பின்னணிகள் குறித்தும் பல ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக, அதாவது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் ஒன்று அங்கே மௌனமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை உள்வாங்க வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் பதிவு செய்கின்றது தன்னை. இதன் காரணம் என்னவென்று சொன்னால், நாளாந்த கப்பல் சேவைகள், அதைவிட நாளாந்த 3 விமான சேவைகள், திருச்சிக்கும் சென்னைக்குமான விமான சேவைகள், அதைவிட நீங்கள் குறிப்பிட்டது போல தனியார் விமானங்கள் எரிபொருள் நிரப்புகைக்காக தரித்து செல்வது அல்லது தற்காலிக ஓய்வுக்காக தரித்து செல்வது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற தொடங்கி இருக்கின்றன. இதில் இந்த முக்கியமாக நாங்கள் இங்கே குறிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் யாழ்ப்பாண இந்த விஜயம் என்பது பிரபல்யப்படுத்தப்படுகின்றது. இதன் மூலம் அங்கே வருகின்ற பயணிகளில் அதிக பெரும்பான்மையானவர்கள் இந்திய மக்களாக இருக்கின்றார்கள். அதற்குரிய வழி என்னவென்று சொன்னால், அதாவது இப்பொழுது அந்த ஊடகங்களில் பரப்புரை செய்யப்படுவது போல, அதாவது யூடியூபர்ஸ் எனப்படுகின்ற பிரபல்யமான அவ்வாறானவர்கள் 35 நிமிடத்தில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு நீங்கள் ஒரு கோப்பை குடிப்பதற்கு முதலே அங்கே சென்று இறங்கி விடலாம் என்று பலாலி திருச்சி விமான பயணத்தை பதிவிடுவது போன்ற செயற்பாடுகள் மற்றும் இந்த நேரத்தில் முக்கியமாக பிராந்திய ரீதியில் இந்த பிரபல்யம் பெற்றவைகளாக நெடுந்தீவு, நைனாதீவு, ஊர்காவத்துறை ஆகியவை மாறி இருக்கின்றன. ஏனென்றால் சுற்றுப்புற சூழல் விரும்புகின்ற மக்கள் அல்லது உண்மையாகவே இயற்கையின் காற்றை விரும்புகின்ற மக்களாக வெள்ளை இனத்தவர்கள் அங்கே போய் தங்குகின்ற நிலைகள் என்பன தற்பொழுது அதிகரித்து இடமில்லாத நிலை என்பது கூட ஏற்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த புலம்பெயர்ந்த தரப்பில் முதலீட்டாளர்களாக இருக்கின்ற தமிழர்கள் அங்கே சென்று முதலீடுகளை செய்து பாரிய கொட்டைல்கள், பாரிய கேளிக்கைகள் போன்றவற்றை செய்தாலும் மக்களுக்கு காட்டுகின்ற செய்திகளாக அங்கே இருக்கின்ற நில அபகரிப்பு போன்ற விவரங்கள் அவை எப்பொழுதுமே மறக்கப்பட முடியாதவை அல்லது மறக்கப்பட முடியாதவை, அவை தவிர்க்கப்பட வேண்டியவை, அவர்களுக்குரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுடைய தொழில்துறைகளை உற்பத்தி செய்து அதன் மூலம் தங்களுடைய நிறுவனங்களில் களியாட்டங்களை வைப்பது, ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் போன்றவை எல்லாம் பல துறைகளும் வளர்ந்து விட்டன. இந்த நிலையில் அங்கே இப்பொழுது இன்னொரு மாற்றம் இடம்பெறுகின்றது. ஒன்று, இந்த யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்ற இளைஞர்கள் கூட தமிழ்நாடு இப்பொழுது இந்திய பொருளாதாரத்தில் முதலாவதாக நிற்கின்றது. தமிழ்நாட்டிற்கு சென்று வேலை செய்துவிட்டு 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து செல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஐடி தொழில்நுட்ப ரீதியில் முகாமைத்துவத்தில் உள்ளவர்கள் இருக்கிற நிலையில் அல்லது வார இறுதிக்கு வந்து செல்வதாகவோ அல்லது தமிழ்நாட்டின் தொழில்துறைகள் இலங்கையை நோக்கி வரக்கூடியதான சந்தர்ப்பங்களை எல்லாம் இதை ஏற்படுத்தி அதாவது வியாபித்து செல்கின்றது. இலங்கை அரசாங்கம் இப்பொழுது ஒரு புதிய விசாவையும் அறிமுகப்படுத்தி இருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது வெளிநாட்டவர்கள் 1 வருடம் தங்கியிருந்து வேலை செய்வதற்குரிய விசாவையும் வழங்குகின்றது. அவர்களுக்கு மாதாந்தம் 2000 அமெரிக்க டாலர்கள் வருமானம் இருந்தால் இலங்கை அரசு இந்த விசாவை வழங்குகிறது. அத்தோடு அவர்களோடு தங்கியிருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கான விசாவையும் வழங்குவதற்கான ஒரு பிரேரணையை முன்வைத்து அது அமுல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. இது போன்ற நடவடிக்கைகள் என்பது இலங்கை கூடுதலாக பலரையும் ஈர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கிறதா? ஆமாம், அது நிச்சயமாக ஒரு வெற்றி பெற்று வருகின்ற நடவடிக்கையாக வருகின்றது. குறிப்பாக அதற்கு தொடமுதல் நாங்கள் இங்கே வர வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது திருகோணமலைக்கு கூட 2 கப்பல் சேவைகள், வாரத்துக்கு 2 கப்பல் சேவைகள் செல்கின்றன, மக்கள் வந்து செல்கின்றார்கள். ஆனால் நகர பகுதிகளை தவிர ஏனைய பகுதிகள் என்பன இலங்கையின் ஏனைய பிரதேசங்களோடு ஒப்பிடும் பொழுது 40 வருடங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றன. அங்கே கட்டடங்கள் இல்லை, வடிகால் நீர் திட்டம் இல்லை, அல்லது ஒரு மக்களுக்கு வாழ்வியல் இல்லை.
அவ்வாறானவை கூட உயர்த்தப்பட வேண்டிய நிலையை அது அங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடுமையாக மாற்றி இருக்கின்றது என்றால் அவர்கள் அந்த நிதிகளை எடுத்து அவ்வாறு செலவழித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை நாங்கள் வடக்கு மாகாண சபைக்கு உலக வங்கி எவ்வாறு நிதி அளித்ததோ அந்த நிதி எவ்வாறு மறக்கப்பட்டது போன்றவற்றை எடுத்து பார்த்தோமானால் அவையெல்லாம் கசப்பான நிலையை உருவாக்குகின்ற நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த நிலையில் இது ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்ற அதே நேரத்தில் இந்த விடயங்கள் தொடர்பாக தற்பொழுது இலங்கையில் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி பணிகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். காரணம், பலாலி விமான நிலையத்தினுடைய கட்டுமான அபிவிருத்தி பணிகள் தற்பொழுது உடனடியாகவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் அமைச்சர் அங்கே விஜயம் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே இப்பொழுது இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம் ஏற்படுகிறதா? அதாவது விரும்பியோ விரும்பாமலோ வடக்கை அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு இலங்கை அரசாங்கம் தள்ளப்படுகிறதா? ஆமாம், நிச்சயமாக அவ்வாறான ஒரு நிலைக்கு இலங்கை அரசாங்கம் என்பதை விட இது தமிழ் பிரதேச பிரதிநிதிகளின் முக்கிய கடமையாகவும் அங்கே உள்ள மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கான அல்லது அவர்களுக்குரிய அரசியல் பிரச்சனைக்கான தீர்வு என்பது இன்றியமையாதது. அதை யாரும் மறுதளிப்பதற்கில்லை. ஆனால் அதன் மறுபுறமாக இவ்வாறான நிலையில் இலங்கை அந்த சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கென்று இருக்கின்ற உலகளாவிய அமைப்புகள் தங்களுடைய அங்கத்தவர்களை கேட்கின்றார்கள். அதாவது அந்த ஓய்வு பெற்றவர்கள் ரிட்டையர் சிட்டிசன்ஸ் அங்கே இலங்கையில் சென்று நீங்கள் ஒரு $400 மாதம் வாழலாம் போன்ற விடயங்களை எல்லாம் பரப்பி வருகின்றார்கள். இது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதேவேளை இந்த தொழில் முனைவர்களாக இருக்கின்றவர்கள் அங்கே இருந்து இந்த தொழில்களில் ஈடுபடக்கூடிய நிலைமைகளை எல்லாம் தற்போதைய இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. அத்தோடு இந்த உல்லாச பயணத்துறை என்பதை ஊக்குவிக்கின்ற நிகழ்வுகளில் உல்லாச பயணங்கள் தொடர்பான பிரபல்ய ஊடகங்கள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து இலங்கை தெரிவு செய்யப்பட்டதாக இருக்கட்டும் அல்லது யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டதாக இருக்கட்டும் அதனை பிரபல்யப்படுத்துவதன் மூலம் இப்பொழுது பார்த்தீர்களானால் யாழ்ப்பாணத்தின் வரலாற்று தளங்கள் அது தேவாலயங்களாக இருக்கட்டும் அல்லது நல்லூர் இந்து கோயிலாக இருக்கட்டும் அங்கே இந்த வெளிநாட்டவர்களின் பிரசன்னம் என்பது அதிகமாக இருக்கின்றது. அதே போல இப்பொழுது நகர் சார்ந்த பகுதிகளும் தீவு சார்ந்த பகுதிகளும் இவ்வாறான பிரபல்யத்திற்கு உட்படுத்தப்பட்டு விட்டன. அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது இப்பொழுது இன்றைய நிலையில் $1,70,000 அமெரிக்க டாலர்கள் வருமானத்தில் இருக்கின்ற இந்த உல்லாசத்துறை என்பது ஒரு வருடம் அல்லது 2 வருடத்திற்குள் $1 மில்லியன் ஒரு நாளைக்கு என்கின்ற தொகையை அடையக்கூடிய அளவிற்கு அங்கேயான தேவை அறியப்பட்டிருக்கின்றது. இந்த ஆரோக்கியமான பயணங்கள் என்பன மாறி இருக்கின்றன. இது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. அதனை எவ்வாறு உள்வாங்கி வடக்கு கிழக்கு சார்ந்த பிரதேசங்கள் அனைத்தும் அந்த பயன்பெறக்கூடியதாக செய்வது, தொழில் வாய்ப்புகளாக இருக்கட்டும் அல்லது இந்த உல்லாச பயணிகள் வருகையின் பொழுது குடில் முறையிலான வாழ்க்கைக்கு கூட இந்த வன்னி பிரதேசங்கள் நொச்சி பிரதேச முறைகளில் அவ்வாறானவற்றை எல்லாம் அமைத்து அவ்வாறான திட்டங்களை செய்வது என்பது இன்றியமையானதாகிவிட்டது. ஏனென்றால் இலங்கை அரசு ஒரு மிகவும் திட்டமிட்ட முறையில் இந்த உல்லாச பயணத்துறையை கொண்டு சென்று கடந்த வருஷம் 2018 ஆண்டுக்கு பிறகு அதிக அளவிலான உல்லாச பயணிகள் வந்த வருடமாக கடந்த வருடம் பதிவு செய்யப்பட்டது. இந்த வருடம் அவர்கள் அறிவித்திருக்கின்ற திட்டம் இப்பொழுதைய உயர் தொழில்நுட்பத்தை மற்றும் உல்லாசத்துறையை போன்றவற்றை பயன்படுத்தி இலங்கையின் பொருளாதாரத்தை 5 வருடங்களில் 5 மடங்காக மாற்றுவது. அந்த திட்டத்தின் மூலம் பயன்பட போகின்ற பிரதேசங்களாக தென்னிலங்கை மட்டும் இருக்குமாக இருந்தால் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும். இது குறித்து நாங்கள் இங்கே அதாவது நிச்சயமாக எவ்வாறு இதனை பயன்படுத்தலாம். இதில் இன்னொரு முக்கியமான செய்தியும் இருக்கின்றது. இப்பொழுது கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையேயான புரிந்துணர்வுக்கான ஒரு உத்வேக தேவை இருக்கின்றது. அதற்குரிய காரணம் முஸ்லிம்களின் சனத்தொகை என்பது 40%, தமிழர்களின் சனத்தொகை என்பது 38%, சிங்களவர்களின் சனத்தொகை என்பது 22% இருக்கின்றது. ஆனால் தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒரே மொழி பேசுகின்றவர்கள் என்றபடியால் அவர்கள் ஒன்றிணைந்தால் 78% பெரும்பான்மையாக வரலாம். அதே நேரம் அதனை தவிர்த்தால் 62% பெரும்பான்மையாக முஸ்லிம்களும் சிங்களவர்களும் மாறிவிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அவையெல்லாம் ஆராயப்படுகின்றன. எனவே இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய அணுகுமுறையாக பயணிக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கின்றதுதான்.
ம்ஹும். இதே நேரத்தில் இந்த போதை வஸ்து விடயம் என்பது பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து இப்பொழுது அந்த செய்தி வெளிவருவது கொஞ்சம் குறைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. உல்லாச பயண அபிவிருத்தி என்பது நடைபெறுகின்ற பொழுது வடக்கு கிழக்கில் கூடுதலாக இவ்வாறான போதை வஸ்து பாவனை என்பது அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சம் காரணமாக பல்வேறு அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்ளாத ஒரு சூழல் காணப்பட்டது. உண்மையில் அந்த நிலை என்பது இப்பொழுது இந்த போதை வஸ்து பாவனை என்பது கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதா? இலங்கை அரசாங்கம் எந்த நிலையில் இப்பொழுது இருக்கிறது? இல்லை, கடந்த வருடம் இலங்கை அரசாங்கம் கைப்பற்றியது போன்ற போதைப் பொருள் கைப்பற்றல் இலங்கை வரலாற்றில் எப்பொழுதுமே இடம்பெறவில்லை. முக்கியமாக அவர்கள் சந்தைப்படுத்தலை மட்டும் அதாவது தங்களுடைய இலக்காக வைக்காமல் கொள்முதல் அல்லது எங்கே இருந்து வருகின்றது என்கின்ற இலக்குகளை இலக்கு வைத்து, நீங்கள் அறிந்த அதாவது நாங்கள் எல்லோரும் அறிந்த செய்தி, தங்காலையில் கைப்பற்றப்பட்டவை பல ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருளாக இருந்திருந்தது. அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் இடம்பெறுகின்றது. அதைவிட காவல்துறை இந்த விடயத்தில் கடினமான செயற்பாடுகளை மேற்கொள்வதான செயற்பாடு என்பது இந்த அனுர குமாரநாயக்காவின் அரசு காலத்தில் ஒரு அடையாளம் காணப்பட்ட நடவடிக்கையாக அல்லது அவர்களால் அழுத்தம் கொடுத்தப்படுத்து நடைமுறைக்கு வந்த நடவடிக்கையாக காணப்படுகின்றது. இந்த நேரத்தில் தான் இவ்வாறான இந்த வெளிநாட்டு சந்திப்புகள், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த வெளிநாட்டு சந்திப்புகள் கூட ஒரு ஆரோக்கியமான நிலையில் அதனை நகர்த்தி செல்வதாக, இப்பொழுது பிரெஞ்சு அதிபரோடு சந்தித்ததெல்லாம் ஒரு சாதாரண சந்திப்பாக இதனை நாங்கள் கருதிவிட முடியாது. அதற்குரிய தளங்கள் திறக்கப்படுகின்றன என்கின்ற, அதாவது ராஜதந்திர முறையில் நடைமுறைப்படுத்துவது. இப்பொழுது எவ்வாறு கனடா ஏஐ தொழில்நுட்பத்திற்கு இலங்கைக்கு உதவுவதாக ஒரு உத்தியோகபூர்வ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அவர்களை அந்த ட்ரெயினர் என்கின்ற பயிற்சி திட்டத்தில் ஈடுபடுத்துவது போல இவர்கள் வேறு நாடுகளில் இருந்தும் தங்களுடைய தேவைகளை பெறுவதற்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது சம அளவில் பங்களிக்கப்படுவதற்கான தேவையை ஏற்படுத்த வேண்டிய தேவை என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களின் கைகளில் இருக்கின்றன அல்லது அங்கே உள்ள சிவில் சமூக அதாவது சிவில் அமைப்புகளின் பங்குகளில் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் விரைவாக பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.